அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு நல்லா படம் எடுத்தவர் அந்த யூனியன்ல போய் உட்காந்து அது டைரக்டரோட அது நல்லா இருக்குன்ட்டு அங்க போய் உட்காந்துட்டாரான்னு எனக்கு தெரியல. டைரக்ட் பண்ணி நல்ல கருத்துள்ள படங்களை கொடுக்க சொல்லுங்க சார். நாங்களாம் பாக்குறது காத்துட்டு இருக்கோம் சார். ரொம்ப முதல்ல கங்கை அமரன் சாருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ பெரிய என் மேலே வந்து நம்பிக்கையும் அபிமானமும் வச்சுருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா கங்கை அமரன் சார் வந்து எனக்கு நிச்சயமாக வந்து நான் வந்து இப்போ நான் யோசிச்சுட்டே இருந்த ஒரு படம் பண்ணணுன்னு. இப்போ இந்த கேப்டன் ப்ரோ வார் ரீரிலீஸ் பண்ணும்போது இதனுடைய வெற்றி, மக்கள் இதை கொண்டாடுற விதம், ஈவன் இப்போது 2K கிட்ஸ் வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணுறது. அவர் என்கிட்ட சொன்னார், சார் நான் வந்து கேப்டன் ப்ரோ எத்தனை தடவை பார்த்தேன் எனக்கு தெரியாது, என் பையனை வந்து என் பேரை மாதிரி இருக்கும்போது நான் படத்தை தேட்டருக்கு கூப்பிட்டு போனோம், இன்றைக்கி அவன் பையனை கூப்பிட்டு வந்து நான் படத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எனக்கு, அதாவது 3 தலைமுறைகளையும் தாண்டி நம்ம படம் கொண்டாடப்படுது, ரசிக்கப்படுதுங்கிற போது ஒரு படைப்பாளியாக எனக்கு. கேப்டன் பிரபாகர் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, புலன் விசாரணை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேப்டன் சாருடைய படங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் சென்னைக்கு வந்து கல்லூரியில் ஜாயின் பண்ண பிறகு அந்த கட்டுப்பாடுகள் இல்லாத நம்ம வந்து பார்த்த முதல் படமே, திருட்டுத்தனமாக பார்த்த முதல் படமே விஜயகாந்த் சார் படம் தான். இப்ராஹிம் ராவத்தை எப்படி சந்திச்சிங்க? அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக நீங்கள் பார்க்குறீங்க? விஜயகாந்த்ங்கிற ஒரு மாபெரும் கலைஞனை மிகச்சரியாக உருவாக்கி வழிநடத்தி ஒரு ஆளுமையாக உருவாக்கிய அற்புதமான கலைஞன். நட்புக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அவருக்கு வந்து விஜயகாந்த் மேலே வந்து அளவற்ற காதல், நட்பு இல்லை காதல். அவர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு காதல். அப்போ வந்து நான் உடனே அதை அவர் வச்சு இங்கிலீஷ் படம் பண்ணணுங்கிறது அவருடைய கனவு. தம்பி டே காட்சி இல்லை, இப்போ வேற 30 நாள் அண்ணன் வச்சு படம் பண்ண முடியுமா உன்னால? இது 3 நாள் சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே தான் சொல்லியிருக்கேன். ஓங்கலடை பிறந்து உயர்ந்தோ துல விளங்கி வீங்குலினு ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோன் ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்ற சங்ககால புலவன் பாடிமகன் அன்னையாம் தமிழை வணங்கி அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் என்பவர் தமிழ் திரையுலகத்தில் முதல் பிரம்மாண்டத்தையும் தமிழ் திரையுலகத்தை ஹாலிவுட் படங்களுக்கு ஒப்பான ஒரு படங்களை கொடுத்து தமிழ் திரையுலகத்தினுடைய அந்தஸ்தை மெருகுபடுத்தியவர், மேலேற்றியவர்னு சொல்லலாம். இன்றைக்கு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல குரல் கொடுப்பது இவராகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் திரையுலகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை செய்து, எத்தனையோ காம்ப்ரமைசஸ், எத்தனையோ சமாதானங்கள் செய்து இன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைதுனா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய RK செல்வமணி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் கவின். ரொம்ப நன்றி சார், நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. நன்றி கவின். உங்களை சந்திச்சதும் ஆதன் டிவி சார்பாக நேயர்களை சந்திப்பதிலும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சார், உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாரு. உங்களை பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ அவர் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு கேட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இந்த வாய்ஸ் நோட்டை என்னோட அன்புக்கு ரொம்ப சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்வமணி சாரை, அவர் டைரக்ஷன் படம்லாம் அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கதையில இப்பெல்லாம் எடுக்கிறாங்க, அது வேற, நான் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு கதையை எடுத்தாருன்னா அது வந்து கதைக்கு என்னென்ன வேணுமோ அந்த சூழ்நிலையிலே அப்படியே அழகாக எடுத்துருவாரு. பாட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே நல்லா கொண்டு வருவாரு. நல்ல கதாம்சம் இருக்கும். நாட்டுக்கு தேவையான பிரச்சனையை வேற சொல்லக்கூடிய ஆளா இருக்காரு. இப்போ வந்து அந்த மாதிரி படங்களை யாரும் எடுக்கிறது இல்லை. இப்போ இவருக்கு ஒன்றும் வயசா இல்லை சார், இவருக்கு வந்து ஒரு வயசே ஆகலை, நல்ல சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கிறாரு. அப்போ வந்து இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு நல்லா படம் எடுத்தவர் அந்த யூனியன்ல போய் உட்காந்து அது டைரக்டரோட அது நல்லா இருக்குன்ட்டு அங்க போய் உட்காந்துட்டாரான்னு எனக்கு தெரியல. அது இந்த மாதிரி ஆட்கள்லாம் கதை போட்டாங்கன்னா நாட்டுல சினிமாவுக்கு கதைக்கு கொஞ்சம் பிற்காலத்தான் கொஞ்சம் இதா இருக்குமே, நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறேன் நான். அவருக்கு சொல்லி நீங்க வந்து யூனியன்ல பண்றது பண்ணுங்க, உங்களுக்குள்ள நிறைய கதை இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் சார். அவர் வந்து நான் டைரக்ட் படம்லாம் பாக்குறேன் சார், அவர்கிட்ட கதை நிச்சயமா இருக்கும் சார்
அதை வச்சு இப்போ யாராவது எடுத்து நல்ல கருத்துள்ள கதையை எடுத்து கொடுக்க சொல்லுங்க சார். வேணா மியூசிக் பண்ணுற எப்போதுமே இளையராஜாலாம் கரெக்டாக இருக்கும் சார். அவருக்கு அவர் போடுறோம்னா கரெக்டாக போடும். அது மாதிரி ஆட்களை போட்டு இன்னைக்கு வந்து பண்ண சொல்லுங்க சார். அவர் கரெக்டாக அவர் என்ன நினைக்கிறா அதை சொன்னார். ஆட்டமா தேரோட்டமெல்லாம் வந்து அவர் போட்டு கொடுத்தாரு திடீர்னு நல்லா இருந்ததுன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷனுக்கு ராசி சேரணும். ராசி அந்த மாதிரி இந்த ராசியான ஆட்களை வச்சு அவரை எடுக்க சொல்லுங்க சார் படம். அவர் வந்து ரொம்ப படத்தை டைரக்ஷனை விட்டு ஒதுங்கி இருக்காரு. மறந்து போகாது. அந்த மாதிரி இல்லாம அவர் வந்து டைரக்ட் பண்ணி நல்ல கருத்துள்ள படங்களை கொடுக்க சொல்லுங்க சார். நாங்கெல்லாம் பாக்குறது காத்துட்டு இருக்கோம் சார். ப்ளீஸ். கங்கைமரன் சார், ரொம்ப முதல்ல கங்கைமரன் சாருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ பெரிய என் மேலே வந்து நம்பிக்கையும் அபிமானம் வச்சிருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா கங்கைமரன் சார் வந்து எனக்கு ரொம்ப மிக மிக நெருங்கிய நண்பர். முதல்ல என் படங்களுக்கு அவர் பாடலாசிரியர். பாசமுள்ள பாண்டியர்லாம் அவர் தான் எழுதினவர். அதோட எனக்கு வந்து நெருங்கிய நண்பருங்கிறது. ஆனால் இவ்வளோ பெரிய அபிமானம் வச்சுருப்பாருன்னு எனக்கு தெரியாது. நம்பிக்கையும் வச்சுருக்காரு. அந்த நம்பிக்கைக்கு நன்றி. நிச்சயமாக வந்து நான் வந்து இப்போ நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஒரு படம் பண்ணணும்னு. இப்போ இந்த கேப்டன் வார் ரீரிலீஸ் பண்ணும்போது இதனுடைய வெற்றி, மக்கள் இதை கொண்டாடுற விதம், ஈவன் இப்போது 2K கிட்ஸ் வந்து இதை வந்து என்ஜாய் பண்ணுறது. இப்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. இப்போ ஒரு கூத்தும் கொண்டாட்டமாக காமெடியுமாக வந்து வயலன்ஸுமாக இருக்குது. நம்ம அது மாதிரி ஒரு இறங்கி படம் பண்ணுறது கஷ்டம். கமர்ஷியல் பேரில் அவ்வளோ இதுவாக பண்ண முடியாது. நம்ம படங்களை வந்து என்ஜாய் பண்ணுவோம்லாம் இல்லையான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இந்த கேப்டன் பிரபாகரனோட வெற்றி வந்து இப்போ ரிலீஸ் பண்ணி இந்த 2K கிட்ஸும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஏன்னா என் கேரக்டரை நான் மாற்றிக்க முடியாது, என் படங்களுடைய பாணியை நான் மாற்றிக்க முடியாது. அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, நம்ம வெற்றி பெறணுங்கிறதுக்காக நம்ம வந்து அது மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் தைரியமும் ஏற்பட்டிருக்கு இந்த கேப்டன் பிரபாகரனோட வெற்றி. ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து எல்லாருமே, அது வயசானவங்கலேருந்து வயசானவங்க விஜயகாந்த் சார் பார்த்த அந்த அபிமானத்தில் வராங்க. ஒருத்தர் வந்து அவரோட பையன் பேரனை கூட்டின்னு வந்திருக்காரு. அவர் என்கிட்ட சொன்னார், சார் நான் வந்து கேப்டன் பிரபாகரன் எத்தனை பார்த்து எனக்கு தெரியாது. என் பையனை வந்து என் பேரன் மாதிரி இருக்கும்போது நான் படத்தை தேட்டருக்கு கூப்பிட்டு போனோம். இன்றைக்கி அவன் பையனை கூப்பிட்டு வந்து நான் அந்த படத்தை காமிக்கிறேன். அப்படியே இருக்குது சார் படம். இன்றைக்கி கூட இந்த படம் இன்றைக்கி எடுத்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாட்டில் என்ன இருக்கோ அது சொல்கிற மாதிரியே இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எனக்கு, அதாவது 3 தலைமுறைகளையும் தாண்டி நம்ம படம் கொண்டாடப்படுது, ரசிக்கப்படுதுங்கிற போது படைப்பாளியாக எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ நம்ம மறுபடியும் நம்மளுடைய பாணி வந்து நிச்சயமாக வரவேற்கப்படுங்கிறதுல வந்து ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதனால் நிச்சயமாக விரைவில் நான் வந்து ஒரு படம் இயக்குவேன். இன்னும் ஒரு கேள்வி சார், வேற ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் வந்து நான் சொல்லிட்டே ப்ளே பண்ணுறேன். கேமராமேன் ரமேஷ் சார், அவருடைய கேள்வி. இன்னைக்கு கேப்டன் பிரபாகர் ரீமேக் பண்ணும்போது டிஜிட்டல் டெக்னாலஜி எந்த அளவுக்கு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அன்றைக்கி வந்து டிஜிட்டல் இல்லாததால் ஒரு ப்ளஸ்ஸு, ரொம்ப மைனஸ்ஸு. அதாவது எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். இப்போ எப்படின்னா வந்து இது பண்ணணும் இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் வந்து ஒரு சிரத்தையோடு இந்த படத்தை எடுத்தால் இதை விட வந்து ஒரு 10 மடங்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்க முடியுங்கிற ஒரு, அப்போ அந்த காடை வந்து நாங்கள் பார்த்த காடை காமிக்க முடியாது தன்மை இருக்குது. கேரளாவில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ரோடு வந்து வளைஞ்சு போகும். அதனால் எங்களுக்கு 50 லாரி வந்து ஒரே ஷாட்டில் வச்சுட்டு பண்ணுறதுக்கு, இல்லை டாப் ஆங்கில் காமிக்கிறதுக்கு, இந்த லாரி வளைஞ்சு வருது வச்சுக்கலையா, அதை வந்து ஒரு இடத்துல இருந்து காமிக்கிறதுக்குலாம் எங்களுக்கு அந்த இதில் வந்து வசதி இல்லை. வசதின்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி ஒரு ட்ரோன் மாதிரியோ அது மாதிரியான இதுவும் இல்லை. ப்ளஸ் டிஜிட்டலில் இன்றைக்கி என்னென்னா வந்து ஃபில்ம் பற்றி கவலை இருக்காது. மோரோவர் வந்து லேயர் டு லேயர் நம்ம வந்து அதை வந்து இன்றைக்கி 2000 பேர் எனக்கு தேவைப்படும் போது ஒரே நாளில் 2000 பேர் வச்சு எடுங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம அந்த லேயர் டு லேயராக நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து சாலக்குடி பக்கத்தில் வந்து அரபிக்கடல் இருக்குன்னு கூட காமிக்கலாம், நம்ம வைக்கலாம். அன்றைக்கி அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த அத்தனையும் நம்மளால் உருவாக்கி காட்ட முடியும்னு ஒரு இது இருக்குது. அப்போ டிஜிட்டலுங்கிறது வந்து இன்றைக்கி அந்த படத்தை வந்து வேற ஒரு மாதிரியான ஒரு படமாக, அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டான ஒரு படமாக அதை ஆக்கி தர முடியும். அதுக்கு ஒரு டிஜிட்டல் வந்து உண்மையிலே ரமேஷ் அன்றைக்கி அவர் தெரியும். அன்றைக்கி வந்து
சில ஷார்ட்ஸ் நான் சொல்லும்போது அதை செல்லுமணி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு வந்து அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நிச்சயமாக அதை சொல்ல மாட்டார். ஏன்னா இன்றைக்கி எல்லா ஃபார்முலாக்களும் உடஞ்சிடுச்சு. அன்னைக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்தது, லெஃப்ட் லுக்கு, ரைட் லுக்கு, 180 டிகிரிஸு கிராஸ் பண்ணக்கூடாது, லைட்டிங் வந்து 180 டிகிரிஸ் கிராஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் அன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி எந்த ஃபார்முலாவும் இல்லை. எது ஒன்றாலும் இன்றைக்கி உங்கள் கற்பனை தான் எல்லை. நீங்கள் என்ன கற்பனை பண்ணுறீங்களோ அதை இன்றைக்கி உருவாக்க முடியும். அந்த வசதி இன்றைக்கி டிஜிட்டல் சினிமாவில் இருக்குது. அதனால் வந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கேப்டன் பிரபாகரன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் எனக்கு. சார், உங்களுடைய சக்ஸஸ் ஃபார்முலா என்ன சார்? இல்லை சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னா என்ன சார்? எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் என்னும் இருக்கு. அதனால் வந்து என்கிட்ட வர தயாரிப்பாளர்கிட்ட நான் சொல்லுவேன், எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்பேன். சார் இப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் ஆரம்பித்த பிறகு சார் இப்படி பண்ணலாம் சார்னா நான் அதை என்னால் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல நான் கன்வின்ஸ் ஆகணும். அந்த ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை சார் நம்ம வந்து இவ்வளோ பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அதுலேயே நான் முடிக்கிறேங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கால்வாசி ட்ராவல் பண்ண பிறகு இல்லை சார் நமக்கு வந்து அப்படி பண்ண முடியாது சார், கொஞ்சம் மாற்றிக்கலான்னா அது என்னால் பண்ண முடியாது. அது என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம். அப்புறம் பெரும்பாலும் வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அதுவும் ரெண்டுமே, அது ஒன்று பலமும் இருக்குது, பலவீனமும் இருக்குது. என்னோட ஃப்ரேம் வந்து மற்றவர்களால் எடுக்க முடியாத ஃப்ரேமாக இருக்கணுங்கிறதுல நான் வந்து ஒரு இதுலையும் வந்து நான் கவனம் செலுத்துவேன். அதுபோல் வந்து எல்லா ஷார்ட்ஸும் நான் இருந்து தான் எடுக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன். அது பாட்டாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டர் கொடுத்துட்டு போயிடுவோம், டான்ஸ் மாஸ்டர் கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது நான் வந்து எதிர்க்க மாட்டேன். அது எனக்குள்ளே ஒரு 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 ஸ்ட்ரீம் லைன் அப்படி போயிட்டுருக்கோம். அந்த லைனில் வரணும். அப்போ என் பார்வையில் தான் அது இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுல அது வரும். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு படம் பண்ணும்போது ஒரு மிஷன் மாதிரி வச்சுப்பேன். அதில் டீவியேஷன் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பேன். படம் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனுக்கான இதுதான் இருக்கணும். நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய வசதி இதெல்லாம் வந்து, ஏன்னா இங்கே வந்து 300லேருந்து 500 பேர் இருப்பாங்க நம்ம யூனிட்டில். ஒருத்தனோட வசதி வந்து நீ பண்ணும்போது ஒரு 300 பேருக்கும் அந்த வசதியை நீங்கள் அப்போது எல்லாமே இந்த இதுலேருந்து தான் எடுக்கணும். அப்போது செலவு இங்கே அதிகமாகிடும், ஆஃப் ஸ்க்ரீன் அதிகமாகிடும், ஆன் ஸ்க்ரீன் வந்து கம்மியாகிடும். அப்போது நான் பெரும்பாலும் 100 ரூபாய் அதனுடைய இதுன்னா குறைஞ்சபட்சம் 80 ரூபாய் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கான செலவாக இருக்கணுங்கிறது நான் அப்போ என்னோடய படம் வந்து ரிச்சாக இருக்கும். என்ன சின்ன படம் எடுத்தாலும் அது ரிச்சாக இருக்கும். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன்ஸ் யார் சார்? எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எனக்கு அகிரா குரோசாவா வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் தான் என்னுடைய ரொம்ப, நான் வந்து ஒன்று வந்து அவரோட ரோஷமான் ஒரு படத்தை எப்படிலாம் சொல்ல முடியும், மனிதர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க, எல்லாரும் உண்மையாக சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை. தெர் இஸ் நோ அப்சல்யூட் ட்ரூத், அப்ட்ராக்ட் ட்ரூத்து தான் இருக்குது. அப்சல்யூட் ட்ரூத்துங்கிறது உலகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரே விஷயத்த 4 கேரக்டர் 4 பார்க்கும்போது அது போர் அடிக்காமல் நுணுக்கமாக ஒரு மனிதனோட தன்மையும் அந்த மனிதன் எப்படி பண்ணுவோம், கணவன் மனைவி ஒரு கில்லர். இப்போது ஒரே விஷயத்த கணவன் எப்படி சொல்கிறான், ஒரு காட்டில் போயிட்டுருப்பாங்க, அதை வந்து திருட வருவோம், அவளை கற்பழித்து கொண்டுடுவோம், கணவனை காப்பாற்ற முடியாது. இதை வந்து அந்த இறந்து போன மனைவியோ கணவனோ கொலைகாரனோ ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்லுவோம், எல்லாம் உண்மை தான். ஆனால் சில உண்மைகள் அது விடுபடும். அப்போ அவங்க கேரக்டர் தங்களுடைய சுயமரியாதையை இது பண்ணுறதுக்கான அது அப்போ அது எனக்கு ஒரு பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. அப்புறம் 7 சமுராய் அது வந்து தான் வந்து ஷோலேவோட மூலம் அதுதான். ஒரு 7 சமுராய்ங்கிற வந்து அவங்க போர் வீரன் தான் சாமுராயின்னு பேர். அந்த 7 சாமுராய் வந்து இந்த ஒரு கிராமத்தை கொள்ளைக்காரர்கள் வந்து இந்த அறுவடை காலங்களில் வந்து கொள்ளையடிப்பாங்க. அந்த கிராமத்தை யார் காப்பாற்ற நினைப்பான். அப்போ வந்து இதில் எப்படி வந்து இவர் வராரோ, அமிதாப் தர்மேந்திரா வராங்களோ, இந்த 2 பேருக்கு பதில் ஒரு 7 பேரை அந்த ஊரில் இருக்கிற ஒரு வயதான போய் ஒவ்வொரு சாமுராயாக சொல்லி ஊருக்கு கூப்பிட்டு வந்து தன் ஊரை காமிப்பாங்க. அந்த ஊருக்கு எப்படி வந்து கொள்ளைக்காரர்கிட்ட வந்து அந்த ஹார்ஸ் எல்லாம் சேம் அப்படியே இருக்கும். சேம்னா இல்லை, அந்த கண்டென்ட் நான் சொல்கிறேன். அந்த படம் வந்து இதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பிளாக் அண்ட் ஒயிட் படம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்.
அதனோட இதில் தான் அப்போ என்னோட ஷோலே மாதிரி நான் ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ அந்த படம் நான் ஷோலே நான் படம் பார்க்கல. ஏன்னா நான் வந்து கிராமத்துலேருந்து நான் நகரத்துக்கு வரேன். நான் இங்கே ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை. அப்போது ஷோலேன்னு ஒரு படம் இருக்கிறது கூட எனக்கு வந்து தெரியாது. நான் வரும்போது 78ல் நான் வந்து வரேன். 75ல் ஷோவில் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டில் அது படம் இல்லை. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து 83 to 86 அப்போ 83ல் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நான் வந்து அந்த படம் பார்த்ததில்லை. அப்போ நான் பார்க்குற முதல் படமே 7 Samurai தான். அதாவது ஷோலேக்கு முன்னாடி. அப்போ அந்த படமே என்னை வந்து இதுவாகுது. அது மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ என்னை இன்டர்நேஷ்னல் லெவலில் பாதித்தவர் வந்து அகிரா குரோசாவா. அப்புறம் தேசிய அளவில் நிறைய பேர் இருக்காங்க. தேசிய அளவில் என்னை பாதித்தவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆனவங்கன்னா வந்து எனக்கு வந்து மதர் இந்தியா படம் பிடிக்கும். ஆனால் டைரக்டராக எல்லா படமும் நான் பார்ப்பேன்னா ராஜ்கபூர் படம் தான் பார்ப்பேன். ராஜ்கபூர் படத்தை ஆவாரா, ஸ்ரீ 420லாம் வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 20-30 தடவை பார்த்துருப்பேன். மதர் இந்தியா ஒரே நாள் 5 தடவை பார்த்தேன். ஒரே நாளில் காலைல ஆரம்பித்தேன். கேப்டன் ப்ரோக்கு இதுக்காக போனோம். பெங்களூரில் டிஸ்கஷன் போனோம். அப்போ கொஞ்சம் படங்கள்லாம் பார்க்கலாங்கிறதுக்கு ஒரு மூட் சேஞ்சுக்காக பார்த்தோம். மதர் இந்தியா சும்மா ஒரு கேசட்டில் நான் பார்த்தோம். போட்டால் அதனால் அதில் வரவே முடியல. அது இன்னும் கேட்டால் 3 hours படம். அது ஓடினே இருக்கு. நான் 5வது தடவை பார்க்கும்போது கூட முடியும்போது நைட்டு 2 மணி 2:30 மணி ஆயிடுச்சு. காலைல 9 மணி ஆரம்பிச்சிது. நான் வந்து சாப்பிடுவேன், பாத்ரூம் போவேன், யூரின் போகிறதுனா போவேன், வருவேன், சாப்பிடுவேன், அப்படிதான் படம் பார்த்துனே கட்டினா அப்படியே போட்டு ரிவைண்ட் பண்ணி பார்த்துனே இருப்பேன். ஒரே நாளில் 5 முறை பார்த்தேன் மதர் இந்தியா. அது என்னை ரொம்ப பாதிச்ச படம். அப்போது அந்த படம்னா எப்படி இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு எப்படி ஒரு படம் கலைஞன் அவங்களும் பணமும் சம்பாரிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படம் வந்து இந்த சமூகத்துக்கு எப்படிப்பட்டு அந்த படத்தை வந்து நேரு படம் பார்த்துட்டு நிலமில்லாத விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணும்னு வந்து ஒரு சட்டம் பார்லிமெண்ட்டில் கொண்டு வர அளவுக்கு ஒரு படைப்பாளியில் ஒரு படம் பண்ண முடியுங்கிற அளவுக்கு அந்த படம் பண்ணார்னா அந்த படம் தான் எனக்கு வந்து மிகச்சிறந்த படமாக நான். ஆனால் வந்து ராஜ்கபூர் வந்து என்னை ரொம்ப கவர்ந்த இயக்குனர். அவரோட எல்லா படமும் அது ஓடிச்ச வெற்றியா தோல்வியா அந்த மாதிரி அவரோட படங்கள். இங்கே வந்து தமிழக அளவில் வந்து பாலச்சந்தர் சார் படம் கொஞ்சம் சில படங்கள் ரொம்ப பிடிக்கும். தண்ணீர் மாதிரி படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். எழுதிய கையிலேயே அது மாதிரி படங்கள்லாம் இருக்கும். பாலாஜிராஜ சார் படங்கள் வந்து ஒரு அழகுணர்ச்சியால் அது வந்து விடும் இதுவாகும். மற்றபடி படம் நிறைய பார்ப்பேன். என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணணும் இல்லையா, படமாக வந்து இன்ஸ்பயர் பண்ணும். அப்போ அந்த படம் பார்த்து இயக்குனரையும் இது படம் பிரித்து பார்க்க முடியாத காலகட்டத்தில் கொஞ்சம் படம் பார்த்துருப்போம். அப்போ அது வந்து நான் வந்து அதுக்கப்புறம் பார்க்கல. அதனால் அவங்களாம் சரியா இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. இவங்க என்னை பாதித்தவங்க. இவங்க வந்து இது போல் படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சது வந்து நான் வந்து ஒன்று வந்து மதர் இந்தியா படம் அந்த மாதிரி படம் பண்ணேன். அகிரா குரோசாவா ப்ளஸ் வந்து என்ன அப்புறம் ஷோலே படம் பார்த்தோம். ஷோலே படம் பார்த்த பிறகு சலீம் ஜாவேதோட படம் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்போ சலீம் ஜாவேதோட இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை கதையாக பண்ணுற இது இருக்கு இல்லைங்களா, அந்த பாணி எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ அவரோட படங்கள் தொடர்ந்து நான் ரைட்டராக சலீம் ஜாவேத் பிடிக்கும். மணிவண்ணன் சார் அவரோட பணியாற்றிய அனுபவம், அவரும் ஒரு வெர்சடைல் டைரக்டர், அவரை பற்றி அவரோட பணியாற்றிய அனுபவம். மணிவண்ணன் வந்துங்க இந்தியாவின் மிகச்சிறந்த இயக்குனராய் வருவதற்கான அனைத்து தகுதிகளும் திறமையும் உள்ளவர். அனைத்து தகுதியும் திறமையும் உள்ள ஒரு இயக்குனர். அவரை போல வந்து டெக்னிக்கல் நாலேஜ் உள்ள டைரக்டர் அந்த காலகட்டத்தில் யாரும் கிடையாது. அவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ், அவ்வளோ இன்ஃபர்மேஷன், ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன், சோசியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அவர்கிட்ட கூடாத ஒரு குணம் வந்து கொஞ்சம் வந்து கவனக்குறைவு, சுய ஒழுக்கம், அப்புறம் வந்து ஒரு பாதையில் பயணித்தல் இருக்குல்ல. நல்லா ஆரம்பிப்பார், ஒரு ஷெட்யூல் 2 ஷெட்யூல் பயங்கரமாக பண்ணுவார். அப்புறம் அதில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணுவார், அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவார், பேச்சப் பண்ணுவார். அந்த எடுத்த விஷயத்தை நோக்கி அவர் இது பண்ணுவார். அதுதான் அவர். ஆனாலும் வந்து அதை மேட்ச் பண்ணுவார், மேட்ச் பண்ணி கொண்டு வருவார். ஆனால் அந்த இதோட பயணிச்சார்னா அவர் வந்து மிக உயரத்தடைஞ்சிருப்பார். இந்தியாவோட பெஸ்ட் டைரக்டராக வந்து அவர் ரைட்டர், டைரக்டர், ஆர்டிஸ்ட்,
டெக்னீஷியன், கேமரா அவரே பண்ணுவார், டான்ஸ் அவரே எடுப்பார், ஃபைட் அவரே எடுப்பார், டைலாக் வரலன்னா அவரே எழுதுவார். எதை பற்றியும் வந்து யாரும் அவரோட பயணத்தை தடை பண்ண முடியாது. இங்க எடுத்த சீனை கண்டினியூட்டி வேற எங்கேயோ கூட வச்சு எடுப்பாங்க. அதுதான் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம். ஒரு சீனை ஊட்டியில் எடுப்பார், OMCL எடுப்பார், குடுவாஞ்சேரியில் எடுப்பார், ஏவிஎம்குள்ளே எடுப்பார். அது வந்து நீங்கள் ஒன்றுமே கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ ஒரு versatile. அவருக்கு மைண்டில் அப்படியே இருக்கும். எடுக்கிறவங்க எல்லாருக்கும். அதனால் அவர் எப்படி யூனிட் வச்சுப்பாங்கன்னா, டைரக்டர் சொன்னால் எடுத்துருப்பா, ஏன்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் இது எங்கே எதுக்கு ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க. சபா ஒரு க்ளோஸ்அப், சரி மணி, அவ்வளோதான். என்ன கண்டினியூட்டி கேட்பார், இது எங்கே ஊட்டியில் எடுத்ததுக்கா எதுக்கு, அப்போ அந்த லைட்டை சபா அவங்க டெக்னீஷியன் அதுக்கு ரெடி ஆகிடுவாங்க, அதை மேட்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் அவருக்கு ஒரு பெரிய இது இருக்கும். அதனால் அது மாதிரி நம்ம மிகச்சிறந்த மனிதர். நான் இன்றைக்கி வந்து எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய, அதை சமாளிக்கக்கூடிய திறமை எனக்கு இருக்குன்னா அது வந்து மணிவண்ணன் சார் எனக்கு கொடுத்தது தான். அவர் தான் வந்து அந்த அனைத்து இதுவும் வந்து என்னை வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் சக்தியும் தொழில்நுட்ப அறிவையும் கொடுத்தது அவர். அவர்கிட்ட டிஸ்கஷன்லாம் பண்ணுவீங்களா சார் புக்ஸ் பற்றி? ஐயோ, பயங்கரமாக பண்ணுவேன். எங்களுக்குள்ள பயங்கர பெரிய வாக்குவாதெல்லாம் வரும். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு 3000-4000 புக்ஸ் இருக்குது. நான் பெரும்பாலும் அந்த புக்ஸ்லாம் நான் படிப்பேன். அவர் கொஞ்சம் முதல்ல என்னை செக் பண்ணார், நான் படிக்கிறேன்னா சும்மா எடுத்து வச்சுக்கிறேன்னா. அதனால் வந்து அதை பற்றி விவாதிப்பார். அந்த விவாதம் வந்து அப்படியே தொடரும். அவர் எனக்கு என்னென்னா, என் வீடு பக்கத்தில், அவர் வீடு பக்கத்தில் என் வீடு. அவர் வந்து KK நகரில் 15 செக்டர் எங்கே இருந்தார். நாங்கள் கமலா தேட்டர் பின்னாடி வந்து வழங்கும் பெருமாள் கோயில் தெரியல என்னை ட்ராப் பண்ணிட்டு தான் போவார். நைட்டு 2 மணிக்கு தான் ட்ராப் பண்ணுவார். அப்போ நாங்கள் 2 பேர் தான் தனியாக வருவோம். பெரும்பாலும் 11 மணிக்கு மேலே சும்மா பேசிட்டு போகல, ட்ரிங்க் பண்ணுவார். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ நாங்கள் வந்து ஒருத்தர் ஷேர் அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு சமமாக இல்லை கொஞ்சம் அடுத்த உள்ள அவரோட விஷயங்களை நான் சொல்லக்கூடிய ஒரு நபரை நான் இருப்பேன். ஜீவபாரதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து என்னென்னா, இங்கே இருக்கிற தமிழ் இலக்கியங்களை சொல்லுவார். இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அந்த இலக்கியங்கள் இருக்குங்களா, அதை வந்து அவர் கொஞ்சம் நான் அதையும் வந்து என்னால் வந்து மேட்சப் பண்ண முடியும். அப்போ அதனால் வந்து அவர் இவங்ககிட்ட கொஞ்சம் அட்டாக் ஃபைட்டும் என் கூட பண்ணுவார். இதே மாதிரி கேட்பார், உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு அப்படின்னு. அக்கறை குருசவா, அவர் பேரை சொல்லுவான்னு நினைப்பார் இல்லையா, அக்கறை குருசவா அப்படின்னு வந்து எனக்கு கிண்டல் பண்ணுவார். கோவம் வந்து திட்டுவார், ரொம்ப ஒரு பேட் லாங்குவேஜ் திட்டிப்பார். அதனால வந்து இன்னைக்கு அவர் அந்த ஆளுமை தான் அவர் எனக்கு கொடுத்தது. கேப்டன் பிரபாகர் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி, புலன் விசாரணை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேப்டன் சாருடைய படங்கள் பார்த்துருக்கீங்களா? சார் நிறைய படம் பார்த்துருக்கேன். நிறைய படம் இங்கே, ஏன்னா எங்களுக்கு பொழுதுபோக்கே வந்து சென்னை வர்றதுக்கு நான் விஜயகாந்த் சார் படம் பார்த்ததில்லை. சென்னைக்கு வந்து கல்லூரியில் ஜாயின் பண்ண பிறகு தான், அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 10-11 படம் தான் பார்த்துருப்பேன். அந்த படம்லாம் கூட 2 படம் எம்ஜிஆர் படம். ஒன்று உலகம் சுற்றும் வாலிபன், அது ரிலீஸில் பல்லாவரம் லக்ஷ்மியில் எங்கள் தாய் மாமா எங்கள் அம்மாலாம் போனாங்க, அதை கூப்பிட்டு போய் பார்த்தேன். அது ஒரு படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்தேன். அப்புறம் வந்து பல்லாண்டு வாழ்க சைதாப்பேட்டை சீனிவாச தேட்டரில் செகண்ட் ரிலீஸு, எங்கள் மாமா வீடு வந்து சைதாப்பேட்டை, அதனால் செகண்ட் ரிலீஸில் அந்த படம் பார்த்தோம். அதான் மீதிலாம் என்ன, எங்கள் அம்மா அப்பா அங்கே ஊரில் இருக்கும்போது அங்கே டூரிங் டாக்கீஸில் கண்ணா நலமா, ஆதிவராசக்தி, தேவரின் தெய்வம், இது மாதிரியான படங்கள் தான் பார்த்தேன். நான் சென்னைக்கு வந்து கல்லூரியில் ஜாயின் பண்ண பிறகு அந்த கட்டுப்பாடுகள் இல்லாத நம்ம வந்து பார்த்த முதல் படமே, திருட்டுத்தனமாக பார்த்த முதல் படமே விஜயகாந்த் சார் படம் தான். வெலிங்டன் தேட்டரில் ரிலீஸ் அன்றைக்கி சட்டம் ஒரு இருட்டறைன்னு படம், அதுதான் நான் பார்த்த முதல் படம். வீட்டுக்கு தெரியாமல் பார்த்தா முதல் படம். அந்த படமே எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக ஆகிட்டார். அது முன்னாடி வந்து ஜெய்சங்கர் என்னோட ஹீரோ. எனக்கு என்னவோ இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு அது ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு விஜயகாந்த் சார். அந்த படம் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் டிஎம்கே ஃபேமிலி. சட்டம் ஒரு இருட்டறை அண்ணா சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னாருங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து தொடர்ந்து அவரோட படங்கள் இப்போ நிறைய படம் பார்த்துருக்கேன். அவர் வந்து விஜயகாந்த், அம்மன் குலக்கலை, நினைவு ஒரு சங்கீதம், இவர் நம்ம ஒரு இனிய உதயம், அது மாதிரி ஓடின படம், ஓடாத படம், ஓமேகள், உழவன் மகன் எல்லாம் இதெல்லாம் இப்போ வரும்போது, உழவன் மகன்லாம் வரும்போது நான் அவருக்கு பரிச்சயம் ஆகிட்டேன். ஊமைகள் பார்க்கும்போது அவருக்கு பரிச்சயம் இல்லை. அது முன்னாடி நான் நிறைய படம் பார்த்துருக்கோம். இப்ராஹிம் ராவுத்தரை எப்படி சந்திச்சிங்க? அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? இப்ராஹிம் ராவுத்தர் வந்து
ஒரு திறமையான நிர்வாகி சார், நல்ல கலைஞர், மிகச்சிறந்த படைப்பாளி. என்ன சொல்ல, புதிய சிந்தனைகளை இல்லை புதியவர்களை இருகரம் கொண்டு வரவேற்பவர். நியூ ஃபேஸு அப்படிலாம் இல்லை, அந்த தைரியத்தோடு எடுக்கக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் வந்து மிக திறமையானவர், மதிநுட்பம் வாய்ந்தவர், சூதுவாது அறிந்தவர், எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய திறமை கொண்டவர். விஜயகாந்த்ங்கிற ஒரு மாபெரும் கலைஞனை மிகச்சரியாக உருவாக்கி வழிநடத்தி ஒரு ஆளுமையாக உருவாக்கிய அற்புதமான கலைஞன். நட்புக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. விஜயகாந்த் இப்ராஹிம் ராவத் நட்புங்கிறது உலகத்தின் மிகச்சிறந்த நட்பில் ஒரு நட்பை நான் பார்க்குறேன். மிகச்சிறந்த ஒரு விஷயத்த ரொம்ப அந்த நல்ல கதையை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஒரு நல்ல சீனை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு லவ் பண்ணுவார். ஒரு ஒரு நல்ல படத்தை சொல்லிட்டீங்கன்னா லவ் பண்ணுவார். கதையை நல்லா சொல்லிட்டீங்கன்னா லவ் பண்ணுவார். சினிமா மேலே மிகப்பெரிய காதல் கொண்டவர், சினிமா வெறியனவர். சொல்லுவார், தம்பி சினிமா எவன் கையிலையும் இல்லை, சினிமா கையில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம கையில் சினிமா இருக்குது நீ நினச்சினா அதோடு முடிஞ்சிருவ. நீ எந்த உயரத்துக்கு போனாலும் என் கையில் சினிமா இருக்குன்னு நினைக்கவே நினைக்காது. சினிமாங்கிற தாய் கையில் நம்மளாம் இருக்கும். அப்படி வந்து சினிமா ஒரு தாயாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக சொல்லக்கூடிய மனிதர். கதை விவாதங்களில் பங்கேற்பார் சார். விவாதங்களை பங்கேற்க மாட்டார். அது முடிச்சுட்டு சொல்லும்போது மிகச்சரியாக சொல்லுவார், மிகச்சரியாக சொல்லுவார். எனக்கு இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு டைலாக் வந்து, செல்வமணி அண்ணன் டேட் இன்னும் இல்லை அப்படின்னு. அது எப்படி சார் இருக்கும்? எப்படி தாங்கிட்டீங்க சார்? ஒரு 2 வருஷம் அவர் சொல்லணும். அவருக்கு வேறு வழி இல்லை சார். டெய்லி விஜயகாந்த் சார் யாருக்கும் நோவே சொல்ல மாட்டார். யார் கேட்டாலும் நோவே சொல்ல மாட்டார். ஓகே ராவுத்தர் பாருப்பா, இப்ராஹிம் பாருப்பா அப்படின்னு சொல்லுவார். இவர் தான் இப்போ இவரும் அதே மாதிரி நோ சொல்லலாம். இப்போ எப்படி டேட் கொடுக்கணும் இல்லையா? அப்போ அவங்க வந்து ஒரு இது வச்சுப்பாங்க, யாருக்கு பண்ணணும்னு டிசைட் பண்ணால் தான் அவங்களால பண்ண முடியும். அப்போ பண்ணாதவங்களுக்கு தம்பி அப்படியா அண்ணன் சொன்னாரா, சரிப்பா அண்ணா கொஞ்சம் டைட்டாக இருக்குப்பா, 2 வருஷம் ஆகிடும்பா அப்படின்னா இல்லைன்னு நீ தெரிஞ்சுட்டு போயிடணும். மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு வருவேன்னு அவரும் நம்ப மாட்டார். நீ முட்டாள்தனமாக நம்பிட்டு வந்தீங்கன்னா அது உன் முட்டாள்தனம், அவருக்கு இது கிடையாது. இல்லைன்னு சொல்லாமல் 2 வருஷம் தம்பி 2 வருஷம் அண்ணன் டேட் இல்லைப்பா, 2 வருஷம் கழிச்சு வான்னு சொன்னால் தான் நீங்கள் 2 வருஷம் கழிச்சு வரணும். 2 வருஷம் வரைக்கும் அண்ணன் டேட் இல்லைப்பா அப்படின்னா நீங்கள் என்ன பாசிட்டிவாக எடுத்துப்பீங்க. ஓகே 2 வருஷம் கழிச்சு வரலாம். ஆனால் 2 வருஷம் கழிச்சு வந்தாலும் அவர் முதல்ல 2 வருஷம் கழிச்சு வான்னு சொன்னதே மறந்துருப்பார். மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக சொல்லுவார், தம்பி அண்ணன் டேட்டு 2 வருஷம் இல்லைப்பா, நேற்று ஒரு சொல்லு இன்னைக்கு ஒரு சொல்லுங்கிறதா எப்போ ஒரே டைலாக்கு, அண்ணன் டேட்டு 2 வருஷத்துக்கு இல்லை. ஆனால் அவர் முடிவு பண்ணார்னா அடுத்த நாள் உங்களுக்கு டேட் இருக்கும். அதுதான் அந்த மேஜிக். அதுதான் அந்த மேஜிக். அவர் முடிவு பண்ணணும், அவரை நீங்கள் நம்ப வைக்கணும். அந்த 2 வருஷம் கதைக்கு அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த 2 வருஷம் இங்கே செல்லாது, இவரை நம்ப வைக்கணும் அப்படின்னு அதுக்குண்டான வழியில் வந்து நான் பயணம் பண்ணேன். அவருக்கு வந்து விஜயகாந்த் மேலே வந்து அளவற்ற காதல், நட்பு இல்லை காதல். அவர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு காதல். அப்போ வந்து நான் உடனே அவர் வச்சு இங்கிலீஷ் படம் பண்ணணுங்கிறது அவரோட கனவு. விஜயகாந்த் சாரை வச்சு இங்கிலீஷ் படம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆமாம் அவரோட கனவு. அந்த கனவை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணேன், நான் ஒர்க் பண்ண படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நல்ல உள்ளத்தில் நல்ல உள்ளங்கிற படத்தோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இங்கிலீஷ் படங்களோட மேகசின்ஸை கலெக்ட் பண்ணி, பழைய மேகசின்லாம் கலெக்ட் பண்ணி, அதில் சார்லஸ் பிரான்சன்ஸ் அந்த இதெல்லாம் கட் பண்ணி, அந்த தலையை கட் பண்ணிவிட்டு இந்த தலையை கட் பண்ணி அதில் ஒட்டி, அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு ஆல்பமாக பண்ணி அதை கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சேன். அதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு. அந்த ஆல்பத்தை காமிக்கும் போது சொன்னார், தம்பி அண்ணன் 3வது எனக்கு சொல்கிறார், தம்பி அண்ணன் காமிச்சிட்டு 2 வருஷம். நான் உடனே அவர்கிட்ட முதல்ல சொன்னேன், சார் நான் டேட் கேட்க வரல சார். அவர் ரொம்ப திருப்தி ஆகிட்டார். அப்பா இவனால தொந்தரவு இல்லை, டேட்டு கேட்காத வரைக்கும் அவர் நான் உங்கள் நண்பர். என்ன பண்ணார் சார், சும்மா ஒரு ஆல்பம் பார்க்கணும் சார், பார்க்கணும் அப்படியா, நம்ம சாப்பிட்டு பார்த்துலாமா? சரிங்க சார். சாப்பிட்டார், வந்தார். அவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து எப்பவும் சாப்பிட்ட உடனே ஒரு 1/2 அன் ஹவர் உட்காருவார். உட்காந்துட்டு போய் படுப்பார். 2-2:30 தான் சாப்பிடுவார், கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவார். பாட்டு ஒரு 3 மணிக்கு போய் படுத்தார்னா ஒரு 5:30 மணிக்கு எழுந்திருப்பார். அவர் ரொட்டீன் அது. 5:30 மணிக்கு வந்தாலும் மறுபடியும் குளிச்சுடுவார், 2 தடவை குளிப்பார். 5:30 மணிக்கு குளிச்சுட்டு வந்து உட்காந்தாருன்னா ஈவினிங் பேப்பர், மாலை முரசு, மாலை மலர் இதெல்லாம் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் படிப்பார். அந்த வெளியே தான் வந்து ஓப்பனில் தான் உட்காருவார். கார் பார்க்கிங் வெளியே உட்காந்துருவார்.
அப்புறம் 6 மணிக்கு மேலே அஃபிஷியலாக டேட்ஸு, மறுநாள் ஷூட்டிங்கு, வரவு செலவு, மறுநாள் பட்ஜெட் இதெல்லாம் வந்து ஒரு 8 வரைக்கும் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் விஜயகாந்த் சார் ஷூட்டிங் முடிச்சு வருவாங்க. அவரோட வந்து ஒரு 1 ஹவர் உட்காந்து அரட்டை அடிப்பாங்க. அப்புறம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு அப்புறம்னா அதெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் நைட் மேலே போய் படுக்க வரணுன்னா சாப்பிட்டு படம் பார்க்க ஆரம்பிச்சிடுவார். ஒரு 1/2 அன் ஹவரில் இவர் தூங்கிடுவார். விஜயகாந்த் சார் நைட்டு 1 மணி நேரம் பார்ப்பார். 1 மணி நேரம் பார்ப்பார். டேய் ஆஃப் பண்ணுறா, ஆஃப் ஒன்றா கொஞ்சம் சவுண்டு கட் பண்ணிட்டு பார்ப்பார். இது இவங்களோட மறுபடியும் காலைல ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிடுவார் ராவுத்தர். அப்போது இந்த சாப்பிட்டு பார்க்கலான்னு சொன்னாங்களே, அதில் போய் சரி அவர் ஒரு 1/2 அன் ஹவரில் பார்த்துட்டு போய் படுக்கலான்னு தான் நினச்சி தான் வந்தார். அப்படியே ஆல்பத்தை இப்படி ஓப்பன் பண்ணார். இப்படி வந்து இப்படி ஓப்பன் பண்ணார். பண்ணிவிட்டு இப்படி பார்த்தாரு. அந்த ஃபஸ்ட்டு பேஜிலேருந்து அடுத்த பேஜ் போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ஒரு ஃபுல் டபுள் ஸ்ப்ரெட்டில் வந்து அதை அப்படி போட்டிருந்தேன் நான். அப்படி பார்த்துட்டே இருந்தார். விஜயகாந்த் இப்படி தடவை கூட பார்த்தார். ஒட்டி இருக்குன்னா எட்டி இருக்குன்னா அதெல்லாம் ஒட்டல இல்லை, எல்லாம் ஒட்டி எல்லாம் மேட்ச் பண்ணி அந்த டிசைன் பண்ணுற மாதிரி தான் அதை நான் பண்ணியிருந்தேன். அது ஒரு ப்ளோ, பெரிய ப்ளோ அப்படி பார்த்தார். அப்புறம் அப்படி திருப்பினார். அதை பார்த்து முடிக்க ஏறக்குறைய 2 ஹவர்ஸ் ஆச்சு. 3 மணிக்கு உட்காந்தவர் 5 மணி ஆச்சு பார்த்து முடிச்சு அப்படியே உட்காந்தார். அப்போ நான் மெதுவாக சொன்னேன், சார் இது மாதிரி வந்து நான் இன்ஸ்டியூட்டில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், ஒரு சின்ன டிப்ளமோ படம், அது பார்க்க முடியுமா சார்? பார்க்கலாம்ப்பா. உடனே வந்து இது ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே போனார். அன்றைக்கி அவர் தூங்கவே இல்லை. போனார், குளித்தார். 6 மணிக்கு வந்து மூவி பேரடைஸில் படம் அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு நேராக போயிட்டார். அப்புறம் என்ன சொன்னாங்க, நான் போனேன். தம்பி டே காட்சி இல்லை, இப்போ வேற 30 நாள் அண்ணன் வச்சு படம் பண்ண முடியுமா உன்னால? இது 3 நாள் சொல்லிதான் ஓகே தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா முதல்ல உள்ள போயிடணும். ஓகே சார், சரி ஓகே சார். அடுத்த இந்த வெள்ளிக்கிழமை ஒரு படம் பார்த்தாரு. அடுத்த புதன்கிழமை எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டார். முடிவு பண்ணிட்டார். அன்னைக்கே ஆல்பம் பார்த்தாரு, படம் பார்த்தாரு, கேட்டார், எஸ். மறுநாள் வர சொன்னார், ஒரு லைன் சொன்னேன். அது பொண்ணு ஆனஸ்ட்ராஜுங்கிறது அது பிடிச்சிருச்சு. ஆனஸ்ட்ராஜுன்னு பிடிச்சிருச்சு. அந்த கதை தம்பி, இந்த கதை இந்த ஆனஸ்ட்ராஜ் கேரக்டர் எடுத்துக்கலாம், நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், ஒரு லைன் சொல்கிறேன். சரி, இந்த ஆட்டோ சங்கரி ஆனஸ்ட்ராஜ் மிக்ஸ் பண்ணி ஒரு பண்ணலாம். ஓகே சார் அப்படின்னு. உடனே ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு லைன் அந்த அவர் சொன்ன விஷயத்தை இது பண்ணி ஒரு லைன் சொன்னேன். புதன்கிழமை எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அவ்வளோ.